வணக்கம். ANTV செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆணி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை. தொடர்வது விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆணி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 12வது ஆண்டில் தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ராகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் 147வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. 12 மணிக்கு சேசபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாயா மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருள் ஆசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷமுடன் வாழ ஞான லிங்கத்திலிருந்து பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து மகாதீப ஆராதனை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள், பிரபஞ்ச ஆற்றல் பேச்சாளர்கள் திருச்சி நற்பவி நம்பிராஜன், சென்னை விமான நிலைய துணை மேலாளர் விவேகானந்தன், டாக்டர் கயல்வெளி விவேகானந்தன், கோயம்புத்தூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற பதிவாளர் செல்வகுமார், திருச்சி ஓய்வு பெற்ற பதிவாளர் சந்திரபாய், பெங்களூரை சேர்ந்தவர்கள் கலைச்செல்வி, கிருபானந்தன், கிருத்திகா குமாரசாமி, MGR ரவி, ஜெய்சங்கர், பிரேமா, செய்யார் வழக்கறிஞர் பெருமாள், பொன்னேரி சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமின்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு, கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருள் ஆசி பெற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ராகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அறங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நிர்வாக அறங்காவலர் துளசிலிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கண்ணன், சுரேஷ், கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.